வச்சிருக்கானுங்க பாருங்க எப்படி மாடு இப்படி வெட்டுறதெல்லாம் இல்லீகல் தானே. இல்லீகலான பிசினஸ் தான் இந்த ஃபேக்டரிக்குள்ள பண்ணிட்டு இருக்கானுங்களா இப்ப. இது என்னது பூனை சூப்பு வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. சூப்பா எனக்கு கொஞ்சம் கூட நான் குடிச்சு பாக்குறேன். இது நண்டு சூப்புலடா. பூனை லவ்லி அந்த கறிக்கடைக்காரன் ஏதாவது சொன்னானா? அவன் எதுவும் சொல்லல. ஆனா எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவன் பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும். சைலண்டா என் பின்னாடி வா. அவன் கறிக்கடைக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. விஷயம் சொல்லணும். நான் அடிக்கடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இப்பெல்லாம் வர வீடியோ ரொம்ப கம்மியா அப்லோட் பண்றோம். அதுக்கு எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கீங்க. கமெண்ட்லயும் எல்லாரும் வச்சு என்ன செய்யறீங்க, வீடியோ எங்கடா வீடியோ எங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அனுபவம் கேட்கறீங்க, மிரட்டியும் கேட்கறீங்க. ஆனா நம்ம மேல பாசம் வச்சு ஒருத்தர் கேட்கறீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷம் தான். லாஸ்ட் 2 or 3 months வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா வீடியோவே அப்லோட் பண்ணிக்க மாட்டோம். ஒரு வீடியோ 2 வீடியோ மாசத்துக்கு இப்பதான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அகைன் நான் அப்பாலஜி டேட். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா என்னோட சோம்பேறித்தனம் தான் இதுக்கு காரணம். இனிமே ஒழுங்கா வீடியோ வரலைன்னா கமெண்ட்ல திட்டுங்க. அப்பயாவது ரோசம் வந்து அப்லோட் பண்றான்னு பார்க்கலாம். குற்றவாளியே ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனையை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நம்ம லக்கியையும் அந்த பப்பிங்களையும் சேஃபா நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஆஹா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சும்மாவே நம்ம லக்கியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கு. இதுல இந்த மழை வேறையா. கறிக்கடைக்கு பக்கத்துல வந்தாச்சு. இன்னும் நம்ம லக்கியை காணாம எங்க போறது. மேல மாட்டோட தலையெல்லாம் வெட்டி தொங்க விட்டுருக்காங்க. பிரபர் மாமா இங்கதானே நம்ம லக்கி இருக்கிறது காணா. ஒருவேளை மழை பெய்யறனால மழையில் நடந்துடக்கூடாது. எல்லாரும் லைன்ல வாங்க. சுத்தமான சுகாதாரமான கறி நம்ம கடையில இருக்கு. இந்த ஊர்லயே தரமான கறி நம்ம கடையில மாட்டுப்பொடி தறி வேணுமா கிடைக்கும், வங்கி கறி வேணுமா இருக்கு, மாட்டு தறி வேணுமா இருக்கு. எல்லாரும் வாங்க வாங்க. கட்டி தொங்க விட்டுப்பான். எங்க பாருங்க எத்தனை கோழி உள்ள அடைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி ஆடு மாடு கோழின்னு எல்லாத்தையும் கட்டி தொங்க விட்டுருக்கான் முன்னாடி. அவன்கிட்ட போய் கேட்டு போப்போம் நம்ம லக்கியை பார்த்தானான்னு சொல்லிட்டு. கறிக்கடைக்காரர் எனக்கு ஒரு உதவி வேணும். அவனுக்கு ஏசி தான் இதாவது. ஒருவேளை இது ரெண்டும் அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த மிஷினுக்குள்ள போட்டு கொண்டுட்டானா, என்ன பண்ணான்னு தெரியல. அந்த மொட்டைனை விடக்கூடாது. எங்க அவன் பிடிக்கிறதுக்காக நாங்களும் வெளியே வந்தோம். அப்ப இந்த மொட்டையை வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. லக்கி அப்பனா நீ இங்க இருக்கீங்க, அந்த பப்பிங்க எங்க? ஆமா, அப்ப அந்த நாய்க்குட்டிங்க எங்க? இந்த ஃபேக்டரி ஃபுல்லாவே நாங்க பார்த்தாச்சு. நீ மட்டும் தான் இங்க மறைஞ்சிருக்க. வேற எந்த டாகுமே எங்க கண்ணுக்கு தெரியலையே. அந்த நாய்க்குட்டிங்களை காப்பாற்றணும்னு நினைச்சேன் பால். ஆனா அந்த மொட்டை என்ன எட்டி உதச்சிட்டு அந்த நாய்க்குட்டிங்களை தூக்கிட்டு போயிட்டானா. அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே. ஒருவேளை இந்த மிஷினுக்குள்ள போட்டு கொண்டுட்டானா, என்ன பண்ணான்னு தெரியல. அந்த மொட்டைனை விடக்கூடாது. எங்க அவன்? இங்க பாருங்க, கடையை வெளியே போட்டு உள்ள எவ்வளவு பெரிய மோசமான ஃபேக்டரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக் தான் ஒண்ணு உழைச்சிச்சா. நம்ம வெளியே இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேட்டுச்சுல, இந்த டாக் தான் உழைச்சிருக்கும் போல. அது உடம்புலாம் பாருங்க ஒரே ரத்தமா இருக்கு. அடிச்சிருப்பான் போல போட்டு. இருக்கு இந்த சட்டை மட்டும் ஓபன் பண்ணோம்னா இந்த மொட்டைனோட உண்மையான முகம் இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். மொட்டையா, நாய்க்கறி போட்டு மக்களை ஏமாத்துறியா? ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இங்க இருந்து எல்லாரும் கிளம்புங்க. இது கோழிக்கறியும் இல்ல, ஆட்டுக்கறியும் இல்ல, நாய்க்கறியை கொடுத்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏன்டா மொட்டை, எவ்வளவு தைரியம் இருந்தா மக்களை ஏமாத்துவேன். உன் மொட்டை வண்டியில குத்துறா. வேணாம் வேணாம், என்ன அடிக்காதுங்க. இதுக்கு மேல அடிச்சுக்க என் உடம்பு தாங்காது. நான் உண்மையில ஒத்துக்கிறேன். நான் நாய் பூனைன்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் கொண்டதான் கறியா வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வெளியே வச்சிருக்க கோழி ஆடெல்லாம் சும்மா யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கேன். கண்ணுக்கு முன்னாடி வெட்டுற மாதிரி ஆக்சன் மட்டும் தான் விடுவேன். இதுக்கு முன்னாடியே வெட்டி வச்சிருக்க அந்த நாய்க்கறி கவர்ல போட்டு கொடுத்துருவேன். இப்படி எல்லாம் ஏமாத்திருக்கேன். சரி, அதை விடு. அந்த 2 பப்பிங்க எங்க? அந்த 2 நாய்க்குட்டிங்களையும் நான் கொல்லல. ஆனா என்கிட்ட இருந்து காசு கொடுத்து 2 பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டாங்களா? எங்க வாங்கிட்டு போனாங்க? எங்க இருக்கு அந்த 2 நாய்க்குட்டியும்? அது எனக்கு தெரியும். உங்ககிட்ட இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். லக்கி, நீ யாருன்னு காட்டு உனக்கு. மொட்டை என்னையுமா பிடிச்சிட்டு வரேன். உன்னை விட மாட்டேன். எங்கடா அந்த குட்டினா இங்க? அதுங்க என்ன பண்ண உனக்கா சொல்லு, இல்லைன்னா கடிச்சு ஒண்ணு சாப்பிடுவேன். லக்கி, விடாத அவனை. சொல்ற மொட்டையா, எங்கடா அந்த 2 பப்பிங்களா? என்ன பண்ணாத? லக்கி, விடாத கடிச்சு கொதற அவனை. வேணாம், விட்டுருங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. எனக்கு உண்மையாலுமே அந்த 2 நாய்க்குட்டிங்க இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போயிட்டா அந்த 2 பேரு. என்னடா இப்படி சொல்றான்?
2010 world champions, 4-time European champions. Almost. அப்புறம் அந்த 2 பப்பிங்களையும் நம்ம காப்பாத்துறது. பாஸ் என்ன மறந்துட்டீங்களா நீங்க? எனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்கு. இத வச்சு அந்த 2 பப்பிங்களும் எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுங்களோட வாசம் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. அந்த பப்பிங்க எங்க இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த 2 நாய்க்குட்டிங்களும் என்னையோட வயசுல சின்னதா இருந்தாலும் நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சுட்டு எனக்காக கஷ்டப்பட்டு கறி தொண்டெல்லாம் கொண்டு வந்து எனக்கு போட்டுச்சுங்க. அதுங்களை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த பப்பியோட வாசம் அடிக்குது. லக்கி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இது நம்ம மைக்கேலோட வீடாச்சே. என்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தி என்னை என்னைக்கும் ஏமாத்தாது பாஸ். இந்த வீட்டுக்குள்ள இருந்து தான் அந்த பப்பியோட வாசம் அடிக்குது. எனக்கு தெரிஞ்சு உன் மோப்பம் பிடிக்கிற சக்தி உன்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது நம்ம மைக்கேலோட வீடு. இங்க எப்படி அந்த பப்பி இருக்கும்? சரி உள்ள போய் தான் பாப்போமே. மைக்கேல எங்கடா இருக்க? என்ன வீட்டுக்குள்ள யாரையுமே காணோம். அங்கே உட்காந்துருக்காங்க. அது நம்ம மைக்கேல் தானே சோபால உட்காந்துருக்கான் பாருங்க. இது நம்ம பப்பி தானே. இங்க பாருங்க ரோஸ் கலர் பெல்ட் போட்டிருக்கு இந்த பப்பி. இன்னொரு பப்பி எங்க இப்ப இது இருக்கு. இன்னொரு காணோம். இது நம்மளோட பப்பி தான். ஆமா பாஸ் இது நம்மளோட பப்பி தான். எனக்கு வாசம் நல்லா தெரியும். இது எப்படி இவன் வீட்டுக்கு வந்துச்சு? இவன் பாருங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். டேய் மைக்கேல் என்னடா பண்ற? ஜிம்தா பாட்டி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அது மட்டும் இல்ல எந்த வீட்டுக்கு ஒரு புதுசா நாய்க்குட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கேன்? அது உன்னோடது இல்லடா எங்களோட பப்பி. சரி எனக்கு ஒரு உதவி பண்ணு. இந்த பப்பி எனக்கு வேணும். குடுப்பில்ல? நீ என்னோட உயிர் நண்பன்டா. நீ எடுத்தது உனக்கு இல்லாததா? கேட்டதுமே கொடுத்துட்டேன். சரி வந்த வேலை முடிஞ்சிச்சு. ஹே சின்சான் லக்கி நம்ம பப்பி நமக்கு கிடைச்சிருச்சு. இங்க இருந்து எடுத்துட்டு போக வேண்டியது நம்ம பப்பியை. ஒரு பப்பி நம்ம மைக்கேல் அங்கிள் இருந்துச்சு வாங்கியாச்சு. அப்ப இன்னொரு பப்பி எங்க இருக்கும்? ரோஸ் கலர் பெல்ட் போட்ட இந்த பப்பியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு பப்பியும் கண்டுபிடிப்போம். சரி வாங்க இங்க இருந்து கிளம்புவோம். இல்லைன்னா மைக்கேல் மூடு மாதிரி அந்த பப்பி இங்கே விட்டுட்டு போடான்னு சொன்னாலும் சொல்லுவான். அதனால நம்ம ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாது. சீக்கிரம் வாங்க வெளியே போவோம். ஓகே வெளியே வந்தாச்சு. ஹே லக்கி உன்னோட மோப்பம் பிடிக்கிற சக்தியை வச்சு இன்னொரு பப்பி எங்க இருக்குன்னு கண்டுபிடி. நான் பாத்துக்கிறேன் பாஸ். பாஸ் இந்த வீட்ல இருந்து தான் வாசம் அடிக்குது. இங்கதான் இன்னொரு பப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுக்குள்ளயா? சரி பின்னாடியே வாங்க உள்ள போய் பார்ப்போம். என்னது இது வீடா பங்களாவா? இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. உள்ள போனா நம்ம பப்பி இருக்குமா? இருந்தாலும் கொடுப்பாங்களா அவங்க? போய் தான் பாப்போமே. ஓகே மெயின் டோர் இங்க தான் இருக்கு. ஆனா லாக்ல இருக்கு. வீட்டுக்குள்ள யாரும் இருக்க மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம் இப்ப? பாஸ் இங்கதான் வாசம் அடிக்குது. இங்கதான் அந்த பப்பி இருக்கும். சரி ஏதோ சவுண்ட் கேக்குது. பின்னாடி இருந்துதான் கேக்குது. இது அந்த பப்பியோட சவுண்டு மாதிரி இருக்கு. நம்ம நினைச்சது சரிதான். வீட்டுக்கு பின்னாடி 2 பேர் யாரும் இருக்காங்க. இப்போ கண்டிப்பா இவங்க தான் வீட்டோட ஓனர்னு நினைக்கிறேன். வீட்டை லாக் பண்ணிட்டு இங்க வந்து ஸ்விம்மிங் பூல்ட்ட என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அது ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி இருக்க மாதிரியே தெரியலையே. சத்தம் போடாம சைலண்டா இருக்குடா. மாட்டிக்க போறோம். அப்படிதான் வேணாமா சத்தியவா? இன்னும் வேண்டாமா? இல்லைன்னா கண்ணியை திறந்து விட்டுருவேன் உள்ள. இன்னும் வேகமாவோட இல்லைன்னா தண்ணியை திறந்து விட்டுருவேன். பாவி சின்ன நாய்க்குட்டின்னு கூட பார்க்காம கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் கையில கிடைச்சா கடிச்சு குதிரையவன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க? பப்பியை கீழே விட்டு எப்படி சுத்த வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. உங்க பையனுக்கு தான் அறிவு இல்லை. நீங்களும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அங்க பாருங்க அது மேலே ஏறி வர முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. கீழே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. என் பையன் சந்தோஷமா இருந்தா நான் எதுவும் மாட் பண்ணுவேன். அதை கேட்க நீ வர்றா? பாஸ் அவனுங்கெல்லாம் உயிரோடயே விடாதீங்கப்பா. நம்ம பப்பியை பிடிச்சிட்டு வந்து கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எப்படியாவது இங்கிருந்து நம்ம கூட்டிட்டு போகணும். அது பொம்மை கிடையாது நீங்க வச்சு விளையாடுறதுக்கு. உயிர் உள்ள ஒரு நாய்க்குட்டி. அது எங்களோடது. எங்ககிட்டயே கொடுங்க. நாங்க காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நாங்க என்னமா பண்ணுவோம். அது உங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஒழுங்கா கிளம்பா. அவங்க கிட்ட இதுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நான் போய் நம்ம பப்பியை கூட்டிட்டு வரேன். ஹே சிச்சன் ஒழுங்கா மேலே ஏறு. இது அவங்க இடம். இவங்களை தாண்டி நம்மளால வெளியே போக முடியாது. இப்ப நம்ம இங்க இருந்து போவோம். இவங்க கிட்ட இருந்து எப்படி நம்ம பப்பியை கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். இருட்டு மட்டும் கட்டுட்டோம். நான் யாருன்னு காட்டுறேன். நைட் ஆயிருச்சு. இதான் சரியான டைம். இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. ஹே சின்சான் இந்த பப்பியை மறுபடியும் மிஸ் பண்ணிடாதீங்க. பக்கத்துலயே இருந்து இந்த பப்பியை பாத்துக்கங்க. லக்கி உன்னை நம்பி தான் நான் விட்டுட்டு போறேன். நீங்க 3 பேர் இங்கேயே சேஃபா இருங்க. நான் உள்ள போய் உள்ள இருக்க அந்த பப்பியை கூட்டிட்டு வரேன். வீட்டுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய மரம். மரத்தை பார்த்தாவே பயமா இருக்கு. சரி ஓகே யாரும் இல்லை வெளியே. எனக்கு தெரிஞ்சு வெளியே யாரும் இல்லை. நம்ம சைலண்டா உள்ள போய் அந்த பப்பி எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த பப்பியை அப்படியே தூக்கிட்டு வந்துட வேண்டியதான். சரி ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்ணி உள்ள போவோம். ஓப்பன் ஆகே. எஸ் ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம சைலண்டா போகணும். சின்னதாக ஏதோ சத்தம் போட்டோம் தூங்கிக்கிட்டு இருக்கவங்க எழுந்திரிச்சிருவாங்க. அப்புறம் நீங்கள் நம்மளை கட்டி வச்சு தோலை உரிச்சிருவானுங்க. இப்போ எப்படி போகணும் தெரியல. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது என்ன ரூம்டா? இங்கே அந்த பப்பி இருக்க மாதிரி தெரியல. இங்கே பாருங்க கம்ப்யூட்டர்லாம் வச்சு. ஓ கேமிங் ரூமா? எனக்கு கூட இந்த மாதிரிலாம் இல்லைடா ரூம். கீழே பப்பி இருக்க மாதிரி தெரியல. டைனிங் ஏரியா இது. இங்கே கண்டிப்பாக இருக்காது. கிச்சன் டைனிங் ஏரியா ஹால்லாம் இருக்குது. எங்கேயோ நம்ம பப்பி இருக்க மாதிரி தெரியல. ஒரு ஸ்டெப்ஸ் போகுது. இந்த படிக்கட்டு வழியை மேலே ஏறி போய் பார்ப்போம். அந்த பப்பி எந்த ரூமுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கானுங்கன்னு தெரியல. ஓகே இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இப்போ இது ரூம் கிடையாது போல. ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட ரூம் இருக்கே. இது ட்ரெஸ் சேஞ்ச் ரூமு. இது கிடையாது. அங்கே ஒரு ரூம் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி வைப்போம்.
இதுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இது டாய்லெட் ரெஸ்ட் ரூமு. இங்க நம்ம பப்பி இருக்க மாதிரி தெரியல. வேற எங்க வச்சிருப்பாங்க? இங்க பாருங்க, படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இங்கதான் நம்ம பப்பி இருக்கோம். அங்க பாருங்க, கூட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. சைலண்டா நம்ம பப்பி கிட்ட போகணும். ஹே பப்பி, பயப்படாத, உன்னை நான் காப்பாத்த வந்துட்டேன். சத்தம் போடாத, சத்தம் போடாத, சத்தம் போட்டேன்னா மாட்டிக்குவோம். உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த கூண்டை உடைக்கணும், அப்பதான் நம்ம பப்பி வெளியே கொண்டு வர முடியும். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஹே பப்பி, சைலண்டா என் பின்னாடியே வா, நம்ம போயிடலாம். இங்க இருந்து நீங்க 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. அப்படியே நம்ம சைலண்டா வெளியே போயிடுவோம். பையனை வளர்த்தனா குட்டிச்சத்தான வளர்த்தி வச்சிருக்கு. சின்ன நாய்க்குட்டின்னு கூட பார்க்காம அதை போட்டு பாடா படுத்திட்டான். சரி ஓகே, ஸ்டெப்ஸ் வழியே இறங்கி கீழே போவோம். ஹே பப்பி, பின்னாடி வந்துச்சு, ஆளக்கானா. ஏ பப்பி, மாட்டிக்கிட்டியா? நீ மாட்டினு நானும் மாட்டிக்குவேன். வந்துகிட்டு இருக்கு, வா 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 வா, சீக்கிரமா. அங்கெங்க போற? இந்த நாய்க்குட்டி நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்குது. அந்த ரோஸ் கலர் ரிப்பன் கட்டி இருந்ததுல, அந்த நாய்க்குட்டி கூட நம்ம சொன்னா கேட்டுச்சு. ஆனா இந்த நாய்க்குட்டி மஞ்சள் கலர் ரிப்பன் கட்டி இருக்கு. இந்த நாய்க்குட்டி நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்குது, மதிக்கவே மாட்டேங்குது நம்மள. சரி ஓகே, டோருக்கு வந்தாச்சு, இதை ஓப்பன் பண்ணி வெளியே போவோம். அப்பாடா, எப்படியோ அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்தாச்சு. பப்பியும் சேஃபா கூட்டிட்டு வந்தாச்சு. சின்சான், லக்கி பப்பி, நீங்களாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃபா தான் இருக்காங்க. நான் உள்ள இருந்து அந்த பப்பியை கூட்டிட்டு வந்துட்டேன். அதோ வருது பாருங்க. Like the way you're moving, you're just my type. So good. பாஸ், 2 பப்பிங்களையும் காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி பாஸ். நின்று பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நமக்கு சேஃப் இல்ல. ஒருவேளை வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து பார்த்தாங்க, நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அதனால இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். சீக்கிரம் வாங்க. கேட்டு வேற போட்டானுங்களே. ஓப்பன் ஆகுது. சீக்கிரம் வாங்கடா, சத்தம் போட்டுறாதீங்க, மாட்டிக்குவோம். The next day. இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஏன்னா உங்க 3 பேர்த்துக்கு இனிமே தனித்தனி வீடு, தனித்தனி சாப்பாடு. நான் லக்கி, இப்ப ஹாப்பி தானே நீ? ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ். எனக்கு கட்டி இருக்க மாதிரியே அவங்களுக்கும் சின்ன சின்ன வீடா கட்டி கொடுத்துருக்கீங்களே. பப்பிங்க கத்துறத பார்த்தா பப்பிங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போலயே. அதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அதை சரி பண்ணிட்டு போ. இந்த லக்கி மாதிரியே இருக்கு அந்த 2 நாய்க்குட்டியும். ஒருவேளை இதுல ஏதாவது லிங்க் இருக்குமோ? கம்முனுடா, லக்கி அழுதுற போதுரா. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க 2 நாய்க்குட்டி இருக்கு. 2யுமே நம்மளால பப்பின்னு கூப்பிட முடியாது. 2க்கும் ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது நல்ல பேர்லாம் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த ரோஸ் கலர் ரிப்பன் வச்சிருக்க அந்த பப்பிக்கு என்ன பேர் வைக்கலாம், அந்த மஞ்சள் கலர் ரிப்பன் போட்டிருக்க அந்த பப்பிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஒருவேளை உங்க வீட்லயே ஏதாவது பெட்டு, அதாவது டாக், கேட், அப்புறம் பப்பி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அது பேர் கூட கமெண்ட்ல சொல்லலாம். அதுல இருந்து நான் ரேண்டமா ஏதாவது 2 சூஸ் பண்ணி நல்ல பேரா இந்த 2 நாய்க்குட்டிங்களுக்கு வச்சிடலாம். ஓகே கைஸ், ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.